விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2025. இந்த வருஷம் நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Everybody wish you a happy new year. ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ நாங்க எங்க கிளம்புறோம்? வருஷம் முத நாளே ஐயப்பனை பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். 3 பேரும் வெள்ளை போட்டு கிளம்பிட்டோம். எதுக்கு நாங்க ஒயிட் போட்டிருக்கோம் அப்படின்னா மனசு வெள்ளை. இந்த நியூ இயரும் 25 வருஷம் எப்படி இருக்குன்னு நாங்க பார்க்க போறோம். ஸோ அதனால 3 பேரும் ஒயிட் கலர் போட்டு கிளம்பிட்டோம். ஐயப்பன் கோயில் வந்துட்டோம். இங்கே வண்டி நிப்பாட்டுறது கூட இடம் கிடையாது. ஏன்னா இது ரொம்பவே டிராஃபிக்கான ஏரியா ஆல்ரெடி. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நியூ இயர், அதுவுமா சரியான டிராஃபிக்கு. இதுதான் எங்கள் திருச்சியில் உள்ள ஐயப்பன் டெம்பிள் கண்டோன்மெண்ட்டில் இருக்குது. எல்லா மக்களும் இன்றைக்கி வந்து நிறையா பேர் வந்திருந்தாங்க. சூப்பராகவே இருந்துச்சு, சரியான கூட்டம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது பாருங்கள். அவ்வளோ போலீஸு அவ்வளோ டிராஃபிக்காக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐயப்பன் கோயில் பார்த்துட்டு வெளியே வந்துட்டுருக்கோம். சரியான கூட்டம். எல்லாம் ஒரு லட்டு கொடுத்தாங்க. லட்டுவை சாப்பிட்டுட்டு தியாகேசப்பம் செம்ம டிராஃபிக்கு. ரோடு வேறு. சூப்பராக தரிசனம் முடிச்சிட்டோம். ஐயப்பன் வேறு லெவலில் இருந்தேன். இன்னைக்கு செம்மையாக இருந்துச்சு. ஹாப்பியாக இருக்குது ரொம்பவே. இன்னைக்கு 2025 செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. இது என்ன சென்னை பைபாஸ்? அது மக்களே பார்த்துக்குங்க, இது வந்து சென்னை பைபாஸா, சரிங்களா? என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நாங்கள் இப்போ என்ன சாப்பிட்றோம்னா கொய்யாப்பழம். உடம்புக்கு நல்லது, எனக்கும் பிடிக்கும், என் பிள்ளைக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால கொய்யாப்பழம் வாங்கி 1 கிலோ வாங்கி 1 பழத்தை நறுக்கி அது என்னன்னா உப்பு மிளகா பொடி வச்சு சாப்பிட்டா சும்மா வேற லெவல்ல இருக்கும். அது மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ நாங்கள் என்னடா மூஞ்சி இது? A few moments later. போச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா தோசை ஊத்திட்டு இருக்கோம். என்னதான் நமக்கு நியூ இயர், கிறிஸ்மஸ், தீபாவளி வந்தாலும் நம்ம வேலையை கரெக்டா செய்யணும். அதே மாதிரி யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்கிக்காதீங்க. உங்க வேலையை நீங்க கரெக்டா பாருங்க. அதுதான் என்னோட தாட்டு. நீங்க என்ன எல்லாம் பண்ணீங்க, நியூ இயர்ல எப்படி எல்லாம் செலிப்ரேஷன் பண்ணீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய ஈவெண்ட் இருக்கு, புதுசா கண்டென்ட் இருக்கு. 6ஆம் தேதி வரப்போது இருமுடி கட்டுற விழா இருக்கு, பெரிய திருவிழா எங்க கோயில்ல. அதை ஃபுல்லாவே உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். சூப்பரா நியூ இயர் கொண்டாடி முடிச்சிட்டோம். நன்றி, வணக்கம். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.